இங்கே ஒரு பையன் லவ் பண்ணுற பொண்ணை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விட்றா. அவளும் பார்த்தீங்கன்னா மரத்தோட கம்பில் கீழே விழுந்துடுறா. அவள் ரத்தம் பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக கீழே விழுக ஆரம்பிச்சிடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு மூச்சு வந்துடுது. அவளால் எந்திரிக்க கூட முடியல. ஏன்னா பார்த்தா அவள் மரத்தோட கம்பில் வயிறு குத்திட்டு இருக்கனால. ஸோ கீழே இருக்கிற லைட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை எப்படியோ பற்ற வச்சிடுறா. அந்த மரமும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சிருது. எப்படியோ அவள் தப்பிச்சு கீழே இறங்கிடுறா. அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அவள் இறந்துட்டான்னு கவனிக்க போகிறானுங்க. ஆனால் அவள் எப்படியோ தப்பிச்சு அந்த மலையிலேருந்து ஒரு குகையில் ஒளிய ஆரம்பிச்சிடுறா. அவனுங்க மலையிலேருந்து எட்டி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். கீழே மரம் எரிஞ்சுக்கிறது மட்டும் தான் தெரியுது. அவள் லவ் பண்ணுற பையன் பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவள் தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமாக கத்துறான். அது பார்த்தீங்கன்னா அவள் கீழே எப்படியோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை ரிவெஞ்ச் எடுத்தே அவன்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கா. அதில் ஒருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவள் பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவனும் பார்த்தீங்கன்னா அவள் கையில் சிக்கிடுறான். அவன்கிட்ட இருந்த கத்தி எடுத்தே பார்த்தீங்கன்னா அவனை குத்தி கொன்னுடுறா. அவள் லவ் பண்ணுற பையன் பார்த்துட்டிங்கன்னா அவன் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டு இறந்துட்டா. அவள் எப்படி தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை அவனால் காட்ட முடியாமல் ஸோ அதனால் கூட இருந்த ஃப்ரெண்டவே பார்த்தீங்கன்னா இவள் அடித்து வாழை உடச்சி அவனை கொண்டுடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வண்டி எடுத்துட்டு அவன் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுறான். அவன் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவனை கொன்னுட்டு இப்போ ரிவெஞ்ச் எடுத்துட்டா.